Rise and Shine Legends, this is Radhika. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா class 12 maths inside syllabus chapter 7 integrals. இதுல exercise 7.1 பார்க்க போறோம். Find the following integrals. இதுல 6th sum. Integral 4e power 3x plus 1 dx அப்படினு கொடுத்திருக்காங்க. சரியா? இன்டகிரேஷனை பொறுத்த வரைக்கும் first step கொடுத்திருக்கிறது அப்படியே i ன்னு எழுதிக்கோங்க. சரியா? So let I which is equal to integral 4e power 3x plus 1 dx. ஓகேவா? ஓகே, இதில் பாருங்க ரெண்டு டேர்ம்ஸ் இருக்கு. இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். ஸோ இந்த ரெண்டு டேர்முக்குமே வந்து இன்டெக்ரலும் டிஎக்ஸும் சொந்தம் இல்லையா? ஸோ என்ன பண்ண போறோம் அப்படின்னா which is equal to integral 4e power 3x dx plus integral 1 dx. ஓகேவா? இப்போ பாருங்க, இதில் 4ன்றது என்னது? கான்ஸ்டன்ட் e power 3x அப்படின்ற ஃபங்க்ஷனில் மல்டிப்ளை ஆயிருக்கு. ஸோ இந்த 4ஐ டிஸ்டர்ப் பண்ணாமல் வெளியில் எடுத்து எழுதிடலாம். சரியா? இன்டகிரல் e power 3x dx ப்ளஸ் இங்கே 1ன்னு இருந்தாலும் இல்லைனாலும் ஒன்று தான் இல்லையா? ஸோ என்ன பண்ண போகிறோம்? வெறுசா இன்டகிரல் dx அப்படின்னு எழுதி போகிறோம். புரியுதா? we know that ஃபார்முலா சொல்லுங்க. என்ன ஃபார்முலா இருக்கு? இன்டகிரல் e power x dx which is equal to என்னது? e power x plus c. ஓகேவா? அதே மாதிரி integral dx which is equal to x plus c. ஓகேவா? ஓகே, இப்போ சொல்லுங்க. I which is equal to 4 அப்படியே வச்சுக்கோங்க. இதை இன்டகிரேட் பண்ண போகிறோம். சரியா? எந்த ஃபார்மில் இருக்குது? e power x dx. அது இன்டகிரல் e power x dx அப்படின்ற ஃபார்மில் இருக்குது. ஸோ இன்டகிரேட் பண்ணால் e power x plus cன்னு எழுதணும். சரியா? இப்போ பாருங்கள், e power xக்கு பதிலாக e power 3xன்னு இருக்குது. ஸோ e power 3x அப்படியே எழுதிக்கிறோம். சரியா? e power x அப்படியே e power xன்னு எழுதுறோம் இல்லையா? அதே மாதிரி e power 3x e power 3xன்னு எழுதிக்கிறோம். இதோட ஸ்டாப் பண்ணக்கூடாது. என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்கே x இருக்க இடத்துக்கு பதிலாக என்ன இருக்குன்னு நோட் பண்ணணும். சரியா? எக்ஸ் இருக்க இடத்துக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது? 3x இருக்குது. ஸோ 3x இருக்கு இல்லையா? அப்போது இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். சரியா? இங்கே நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். 3xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? 3ன்றது ஒரு கான்ஸ்டன்ட் எக்ஸோட மல்டிப்ளைல இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்? 3ஐ முன்னாடி எழுதிடுவோம் இல்லையா? அண்ட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? 1 தான் வரும். கரெக்டா? ஸோ இதெல்லாம் என்னத்தில் பண்ணுறோம்? பையில் எழுதுகிறோம். சரியா? நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? இன்டூவில் எழுதிட்டு இருப்போம். சரியா? இப்போது இது வந்து இன்டகிரேஷன் அப்படின்றதுனால இந்த ஸ்டெப்பை, அதாவது இங்கே எக்ஸை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் இல்லையா? அந்த ஸ்டெப்பை நம்ம பையில் எழுதணும். சரியா? ஓகே, தென் ப்ளஸ் அதே மாதிரி இங்கே பாருங்கள், இன்டகிரல் டிஎக்ஸு இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும்? எக்ஸ் வந்துடும். ஸோ எக்ஸு ரெண்டுத்துக்கும் பொதுவாக இன்டகிரல் கான்ஸ்டன்ட் ப்ளஸ் சின்னு எழுதுவோம். இதுக்கு ஒரு இன்டகிரல் கான்ஸ்டன்ட் C1 இருக்கும், இதுக்கு ஒரு இன்டகிரல் கான்ஸ்டன்ட் C2 இருக்கும். ஸோ ரெண்டுத்தும் சேர்த்தோன்னா, அதாவது C1 + C2 இங்கே C அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். சரியா? therefore I which is equal to 4/3, அதாவது 3 × 1 3 தான். ஸோ 4/3ன்னு எழுதிக்கலாம். into e power 3x plus x plus c. இந்த சம் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியா?